ஹாய் ஹலோ கிட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் சாஃப்டி ஸ்கிரிப்ட். இன்னைக்கு நம்ம டயாங்கோட வென் எஸ்கேப் ended அண்ட் obsession began அப்படிங்கிற ஒன் ஷாட் தண்டை பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷனோட ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்கள் ஃபேமிலி ரொம்ப குட்டி. உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன் அண்ட் நீங்கள், அவ்வளோதான். ஃபேமிலி ரொம்ப குட்டியாக இருந்தாலும் த லவ் யூ ஹாவ் ஃபார் ஈச் அதர் இஸ் இன்ஃபினிட்டி. நீங்கள் உங்கள் அப்பா செல்லம், உங்கள் அண்ணன் உங்கள் அம்மா செல்லம். உங்கள் அண்ணன் என்ன தான் பண்ணாலும் உங்கள் அம்மா சப்போர்ட்டுக்கு போய் நின்றுவாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் அப்பா சப்போர்ட்டுக்கு வந்து நின்றுவாங்க. ஓகேடா, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பாப்பா, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? மா, எல்லாம் பேக் பண்ணிட்டேம்மா. எத்தனை தடவைமா அதையே கேட்டுட்ருப்பீங்க? இங்கே பாருடி, உனக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் நான் இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, இந்த சன்கிளாஸ் விட்டுட்டு வந்துட்டேன், இந்த ஷூ என்கிட்ட இல்லை, நான் அங்கே நின்று பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தேன்னா செம்ம அடி வாங்குவா பாப்பா. அதானே, உங்களுக்கு நான் பேக் பண்ணிட்டேனான்னு கவலை இல்லை, அடுத்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா செலவு வச்சிடணும்னு தான் கவலை. போன டைமும் இப்படி தான். இதே மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகும்போது எங்கள் அண்ணக்காரன் வாட்சை மறந்து வச்சுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் வாட்சில் நான் அடம் பிடிச்சனால அவனுக்கு கடையில் கூட்டு போய் உடனே ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் நான் ஒரு 10 ரூபா கர்ச்சீஃபை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு போன இடத்துல ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு என்னமோ சொத்தையே கேட்ட மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு இவங்க அருமை புதல்வன் ஜாக் மேலே தான் பாசம் அதிகம். என் மேலெலாம் எங்கே பாசம் இருக்க போது அப்படின்னு புலம்பிட்டே உங்கள் பேக்கில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. முட்டைக்கோசு, என்னோட அந்த ஷர்ட்டை கொஞ்சம் அயன் பண்ணி கூட. வந்துட்டாரு சீமராஜா. உனக்கு வேணும்னா உன் ஷர்ட்டை நீ அயன் பண்ணி போட்டுக்கோடா, நான் இதுக்கு உனக்கு அயன் பண்ணி கொடுக்கணும் தடி மாடு. ஏய், இப்போ அயன் பண்ணி தாரியா இல்லைனா அம்மா கிட்ட போய் சொல்லவா? நான் அம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உனக்கு தான் லெக்சர் எடுத்து சாவடிப்பாங்க. ஏப்பா சாமி, அம்மா கிட்ட போய் அதெல்லாம் சொல்லி தொலைஞ்சிடாத. இப்போ என்ன, உனக்கு இந்த சட்டையை அயன் பண்ணி தொலையணும் அதானே? அயன் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து பொறுக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் எடுத்து வேகமாக அயன் பண்ணுறீங்க. அவன் அப்படியே நெக்கில் போட்டிருந்த ஹெட்ஃபோன்ஸை திருப்பி அவன் தலையில் மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டே வைப் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். நீங்கள் இப்போது உங்கள் அப்பாவோட ட்ரெஸ், உங்கள் அம்மாவோட ட்ரெஸ், உங்கள் ட்ரெஸ் அண்ட் உங்கள் அண்ணனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நீட்டாக அவங்க பேக்கில் பேக் பண்ணி வச்சுட்டு நீங்களும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பி ரெடியாகி உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படியே ஹாலுக்கு வந்துட்டு, பாப்பா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா? இல்லைம்மா, நான் ஃபோன் பண்ணல. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்காருன்னு கேளு, டைம் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு தான் இந்த வெக்கேஷன் ட்ரிப்பு எதுவும் வேண்டான்னு சொன்னேன். பிள்ளைங்க வீட்டிலே இருக்காங்க, படித்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, கொஞ்சம் ஃபேமிலியாக எங்கேயாச்சும் அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு பிளானை போடுறாரு. ஆனால் இன்னும் அவரை ஆளை காணும். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம், நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே சொல்லிடுறீங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னங்க, எங்களை ரெடியாக சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே போனீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ வெக்கேஷன்னு கிளம்புறோம்ல, அதான் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவேன், அதனால கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு தெரிஞ்சவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். என்னங்க, இதெல்லாம் இப்போ தேவையா? பிள்ளைங்க படிப்பெல்லாம் இருக்குது. இந்த பெரியவன் காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கான், இந்த சிறுசுக்கு 12th ரிவிஷன் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. அதாம்மா, வயனுக்காகத்தான் இவ்வளோ பண்ணுறேன். இந்த பெரியவன் எப்போ பாரு அவன் ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி எங்கேயாச்சும் அவுட்டிங் ட்ரிப்புன்னு போயிடுறான். ஆனால் இந்த சின்ன பிள்ளை பாவம் எப்போ பாரு படிச்சுட்டே தான் இருக்குது. ஸ்கூல் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஸ்கூலு, டெய்லி ஹோம்ஒர்க்கு, டெஸ்ட்டு, ரிவிஷனுன்னு பாவம் இல்லையா? அதனால் சும்மா ஒரு 2 நாள் தான். இதோ இப்போ காலையில் கிளம்புறோம், நம்ம ஒரு ஈவினிங் கிட்ட அங்கே ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அங்கே லைட்டாக அந்த லேக் சைடு, அதுக்கப்புறம் அங்கெல்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் போட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம். நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங், நாளைக்கு சண்டே ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்துட்டோன்னா மண்டே அவள் பாட்டிக்கு ஸ்கூலுக்கு போய்ப்பாள்ல. பாவம் குழந்தைங்க, சும்மா போயிட்டு வருவோம். அதானே, நான் சொன்னால் நீங்கள் கேட்கவா போகிறீங்க? உங்கள் பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுக்கிறதே நீங்கள் தான். சரி, நீங்கள் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு சட்டை போட்டுன்னு வாங்க, நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி தான் வச்சுருக்கோம். காரில் ஜாக்கெட்டை சொல்லி இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்கிறேன். சரிம்மா, இது ஒரு 5 நிமிஷம்தான், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போய் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறாரு. கரெக்டாக ஒரு 1/2 ஹவரில் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டிலேருந்து காரில் கிளம்புறீங்க வெக்கேஷனுக்காக. அந்த ட்ராவல் நிஜமாவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்கூல் ஷெடியூல்லேருந்து ஒரு குட்டி கேப் கிடச்சிது, உங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்குது. இப்போ அப்படியே ஈவினிங் ஒரு 4 o'clock கிட்ட ஆகுது. இப்போ தான் நீங்கள் கொடைக்கானல் ரீச் பண்ணியிருப்பீங்க. அவங்க அப்பா ட்ரைவ் பண்ணிக்கிட்டே, ஜாக், ஒயன் 2 பேரும் நல்லா கேளுங்க, அதோ தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா,
ஒரு காடு. அந்த காடோட பேரு மதிக்கெட்டான் சோலை. பா, இப்போ எதுக்குப்பா அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு காரணமாக தான் ஜாக். கொடைக்கானல்ல நிறைய ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் இருக்கு. அதாவது ஹியூமன்ஸ் அங்கே அலவுட் கிடையாது. அப்படிப்பட்ட பிளேஸ் தான் இது. இந்த காடை பார்த்தா சாதாரண காடு மாதிரி தான் தெரியும். ஆனால் இதோட பேரு மதிக்கெட்டான் சோலை. நீங்கள் சீட்டில் சாஞ்சு உட்காந்துருப்பீங்க. உங்கள் அப்பா அந்த காடை பற்றி சொல்லவும் டக்குன்னு எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துட்டு, அப்பா, இந்த காட்டுக்கு ஏன் மதிக்கெட்டான் சோலைன்னு பேர் வச்சிருக்காங்க? பாப்பா, இந்த காட்டுக்குள்ளே போனால் மனுஷனோட மதிக்கெட்டு போகுன்னு தான் இதுக்கு மதிக்கெட்டான் சோலைன்னு பேர் வச்சிருக்காங்க. என்னங்க, மதிக்கெட்டு போகிற அளவுக்கு அந்த காட்டுக்குள்ளே அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு உங்கள் அம்மாவும் அந்த காட்டை பற்றி ஆர்வமாக உங்கள் அப்பா கிட்ட கேட்குறாங்க. பகலில் பார்க்குறதுக்கு இந்த காடு ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் மணி ஆக ஆக ராத்திரி நேரம் அப்படியே பனி விழ ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பனி ரொம்ப ஸ்லோவாலாம் விழாது. ஒரு செகண்டில் மொத்த காடையும் அப்படியே அந்த பனி மூடிடும். பா, மதிக்கெட்டு போகிறதுக்கும் இந்த பனி விழுறதுக்கும் என்னப்பா சம்மந்தம்? மதிக்கெட்டு போகிறதுனா பைத்தியம் பிடிக்கிறது இல்லை கண்ணா. சரியாக யோசிக்க தெரிஞ்ச மனசு மெதுவாக தப்பு தப்பாக யோசிக்க ஆரம்பிக்கிறது. இந்த பேர் சாதாரணமாலாம் வைக்கல. இங்கே வழி தப்புன்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கிறதுக்குள்ள மனசே உனக்கு எதிரியாக மாறிடும். அப்பா, அப்போ அந்த காட்டுக்குள்ளே பேய் இருக்காப்பா? பேய் இருக்கான்னு எனக்கு சரியா தெரிலம்மா. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே போன யாரும் உயிரோட வெளியே வந்ததா சரித்திரமே இல்லை. இந்த காடு ரொம்ப அடர்ந்த காடுங்கிறனால உள்ள சிக்னல் வசதியும் இருக்காது. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே போக போக பாதை இன்னும் நீளமாகிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சரியான வழியில தான் போகிறோன்னு நம்ம மனசு சொல்லும். ஆனால் அந்த மூளையில் அங்கே இருக்க அந்த அமைதியான சூழல் உன் மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். இல்லை, தப்பான பாதையில் போகிற, வேற பாதையில் போ அப்படின்னு உன் மூளை சொல்லும். நீயும் அதை கேட்டு வழியை மாற்றுவ. ஆனால் அதுதான் மிகப்பெரிய தப்பு. என்னங்க, நீங்கள் தானே எப்போவும் சொல்லுவீங்க மனசு சொல்கிறத கேட்கக்கூடாது, எப்போவுமே மூளை சொல்கிறத தான் கேட்கணும்னு. இப்போ என்ன மூளை தப்பாக சொல்லுங்கிறீங்க? அது அப்படி சொல்லலம்மா. இப்போ ஒரு நார்மலான ஒரு குட்டி குழப்பம்னு வச்சுக்கோ. நீ உன் மனசு சொல்கிறத விட உன் மூளை சொல்கிறத கேளு, அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்படி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தனியாக மாட்டிக்கிட்ட போது நீ உன் மனசு சொல்கிறத கேளு. ஏன்னா உன் மூளை பலவிதமாக யோசிக்கும். அதை நம்பாத, உன் மனசை நம்பு. உன் மனசு சொல்லும், இந்த பக்கம் போ, இது உனக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லும். அதை மட்டும் நம்பினா போதும். எப்போவுமே மூளைக்கு மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? ஒரு அமைதியான சூழல், ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இந்த காட்டுக்குள்ளே நம்ம மூச்சு விடுற சத்தம் கூட நம்மளை ரொம்ப பயமுறுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும்போது மூளை ரொம்ப தப்பாக தான் யோசிக்கும். இப்போ கார் கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை கிராஸ் பண்ணி அப்படியே வெளியே போகுது. நீங்கள் விண்டோ வழியாக அந்த ஃபாரஸ்ட்டை பார்க்குறீங்க. அப்பா, பகலில் பார்க்குறதுக்கே இவ்வளோ பயமாக இருக்குது. ஒருவேளை நைட்டு இந்த காட்டுக்குள்ளே தனியாக சிக்கினா என்ன ஆகும்? ஐயோ, யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறீங்க. இந்த மதிக்கெட்டான் சோலை ஃபாரஸ்ட்டோட பேக் சைடில் தான் அந்த ரெசார்ட் இருந்திருக்கும். அந்த ரெசார்ட்டோட பல்கனியில் நின்று பார்த்தா அந்த ஃபாரஸ்ட்டோட வியூ ஓரளவுக்கு நம்மளால் பார்க்க முடியும். உங்கள் ரெசார்ட்ல இருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸில் ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒன்று இருக்கும். அதோட க்ளோசிங் டைம் ஈவினிங் 6:30 அப்படிங்கிறனால உங்கள் அப்பா வேகமாக ரெசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்கள் எல்லாரையும் ஃப்ரெஷ்அப் பண்ணி ரெடியாக சொல்லிவிட்டு திருப்பி அந்த சாங்சுரிக்கு கூட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரியே ஒரு 10 to 15 மினிட்ஸில் எல்லோரும் சூப்பராக ரெஃப்ரெஷ் ஆகிடுறீங்க. உங்கள் அப்பாவோட பிளான் படி நீங்கள் 4 பேரும் அந்த சாங்சுரிக்கு போகிறீங்க. அந்த சாங்சுரியை ஃபுல்லாக விசிட் பண்ணிவிட்டு அந்த சாங்சுரியை விட்டு வெளியே வரும்போது ஈவினிங் ஒரு 6:45 கிட்ட ஆகிடுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு பார்க் அண்ட் தென் குட்டி குட்டி கடைகள் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு நைட் டைம் ஒரு 9 o'clock கிட்ட உங்கள் ரெசார்ட்டுக்கு திருப்பி வரீங்க. ரெசார்ட்டுக்குள்ளே வந்து ரெஃப்ரெஷ் ஆனதும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் செம்மையாக தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ரொம்ப ஏஜ்டு பீப்புள் அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பாடி டயர்டாக இருக்கும். உங்களுக்கு தூக்கமே வரல. மார்னிங் உங்கள் அப்பா சொன்ன அந்த ஃபாரஸ்ட்டோட இன்சிடெண்ட் மட்டும்தான் உங்கள் மைண்டில் ரிப்பீட்டடாக ஓடிட்டே இருக்குது. உங்கள் ஃபோன் எடுத்து அந்த ஃபாரஸ்ட் பற்றி சர்ச் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள் ஃபோன்லேயே வருது. அப்போ யாரோ உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. நீங்கள் பயந்து போய் திரும்பி பார்த்தா, வயன், நான் தான் ஜாக். டேய் அண்ணா, என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை? பயந்துட்டேன் தெரியுமா? ஏய், உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று பேசணும், எந்திச்சு வெளியே வாடி. என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை? அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, என்னால் எந்திரிச்சு வர முடியாது. பேசாமல் நீயும் படுத்து தூங்கு. ஏய், வந்தால் டெய்ரி மில்க் வாங்கி தரேன்டி, வா.
அவ்வளோதான், நீங்கள் டோட்டலி ஆஃப். டெய்ரி மில்க் வாங்கி தரான்னு சொன்னனால நீங்கள் அவன் பின்னாடியே கிளம்பி வந்துடுறீங்க. ஏய், ஸ்லிப்பர்லாம் போட்டுக்கோடி, வெளியே போகிறோம். டேய், வெளியே வா. எதுக்குடா? எங்கடா கூட்டு போற? வயன், உனக்கு தான் தெரியுமே நான் சரக்கடிப்பேன்னு. இங்கே climate வேற செமையாக சில்லுன்னு இருக்கா, அதான் ஏதாச்சும் குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பக்கத்தில் தான் ஒயின் ஷாப் இருக்குது, அதான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். தடிமாடு, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? ஒயின் ஷாப் போகிறதுக்கு என்னதுக்குடா கூட்டிகிட்டு போகிற? இல்லடி, தனியாக போகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் திடீர்னு அப்பா எந்திரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், என்னைய தான் தேடுவார். நான் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப திட்டுவார். அதான் உன்னையும் கூட்டு போயிட்டா, தங்கச்சி தான் இந்த மாதிரி கம்மல் ஏதோ வாங்கணும்னு சொன்னா, செயின் வாங்கணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லி உன்னை வச்சு நான் தப்பிச்சிடலாம்ல, அதுக்கு தான். தடிமாடு, உன் போதைக்கு நான் ஊறுகாயா? என்னால் வர முடியாது போ. ஏ செல்லோலா, ப்ளீஸ் டி, அண்ணன் பாவம்ல. ஜாக், இது நம்ம வீடு கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கும்போது எத்தனை தடவை உன் கூட துணைக்கு வந்திருக்கேன். ஆனால் இங்கே ஏரியாவே புதுசாக இருக்குடா. பக்கத்தில் காடெல்லாம் வேற இருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜாக். வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் தானே. சரக்கடிக்கிறேன்னா ஒன்றும் செத்துற மாட்டேன். பேசாம வா, போய் தூங்கலாம். ஒயன், இங்கே பாரு, உனக்கு நல்ல ஆஃபர் கொடுக்குறேன். என் கூட வந்தனா உனக்கு பெரிய டைரி மில்க் வாங்கி தரேன். ஒரு டைரி மில்க் வச்சே எனக்கு கவுத்துரு. வந்து தொலை, வா. அந்த பெரிய டைரி மில்க்குக்காக ஆசைப்பட்டு அவன் கூட சரக்கு வாங்குறதுக்கு துணைக்கு போறீங்க. உங்கள் அப்பாவோட கார் கீயும் அவன் எடுத்துகிட்டு வந்திருப்பான். காரில் தான் 2 பேரும் போகிறீங்க. ஒயின் ஷாப் உங்கள் ரெசார்ட்ல இருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கும். ஒயன், காருக்குள்ளேயே இருனே, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காக அவன் போயிடுறான். அப்போ தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க, கார் கீயும் அவன் கையோடு எடுத்துகிட்டு போயிருப்பான். ஸோ ஏசியும் ஆன் பண்ண முடியாது, விண்டோஸும் க்ளோஸில் இருக்கும். உங்களுக்கு செம்ம கடுப்பாயிரும். இதுக்கு மேலே காருக்குள்ளே உட்காந்தா வேர்வேலே செத்துருவீங்கன்னு சொல்லிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு காரை விட்டு வெளியே நிற்கிறீங்க. அங்கே ஒயின் ஷாப்புக்குள்ளே செம்ம கூட்டம். உங்கள் அண்ணன் ரொம்ப பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். எரும மாடு, போகிறப்போ கார் கீயாவது வச்சுட்டு போகலாம்ல, ஏசிலையாச்சும் உட்காந்துருப்பான். இவனால் இப்படி கொசு கடியில் நிற்க வேண்டியதாக இருக்குது. இவன் எப்போ சரக்கு வாங்கிட்டு வர்றது, எப்போ வீட்டுக்கு போகிறது? இவனை நம்பி நான் ஃபோன் கூட எடுத்துகிட்டு வரல. இவன் கூப்பிட்டான்னு அப்படியே எந்திரிச்சு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? செம்மையாக போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ சடனாக உங்கள் கால் கிட்ட, ஐ பூனைக்குட்டி, ஒச்சோ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கையில் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஒச்சோ கண்ணா, எங்கே வந்த? இந்த காட்டுக்குள்ளே தனியாக இவ்வளோ தூரம் வந்தியா? ஆமாம், உன்னோட பேரண்ட்ஸ் எங்க? அப்போ தான் அந்த கிட்டியோட கழுத்தில் பார்க்குறீங்க, ஒரு பெல்ட் போட்டிருக்கு. அச்சோ, சாரி. ஆமாம், உன் ஓனர் எங்க? ஓனரை விட்டு தப்பிச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டியா? உன்னை தேடிட்டு இருப்பாங்கல்ல, உனக்கு ரொம்ப தான் வாள் அப்படின்னு அதை கொஞ்சிட்டு இருக்கும்போது அது ஓவரா சேட்டை பண்ணி உங்க கையில இருந்து துள்ளி திருப்பி தரையிலே விழுந்துருது. அதை நீங்க தூக்கலான்னு போகும்போது அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருது. நீங்க அதை பிடிச்சிடலான்னு அது பின்னாடியே ஓடுறீங்க. ஆனா அதை உங்களால பிடிக்கவே முடியல. அது குடுக்குடுன்னு வேகமா ஓடிடுது. ஒரு 15 to 20 minutes அதை துரத்திட்டே தான் போயிருப்பீங்க. இப்ப சடனா அது ஒரு பிளேஸ்ல நிக்குது. நீங்களும் அது கிட்ட போயிட்டு, கிட்டி, ஏன் இப்படி ஓட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு அதை தூக்குறீங்க. நிமிந்து பார்த்தா அங்க ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டே மச்சான், இங்க பாருடா, உன் பூனைக்குட்டி போய் ஒரு முயல் குட்டியை கூட்டிட்டு வந்திருக்கே. டேய் சும்மாறா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கொஞ்சம் வர முடியுமா? அப்ப நீங்க சைட்ல திரும்பி திரும்பி பாக்குறீங்க. ஹலோ, உங்களை தான், அது என்னோட கிட்டி தான், அதை மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்களேன். அப்போ நீங்கள் அந்த கிட்டியை கையில் வச்சுட்டு அந்த பையன்கிட்ட போகிறீங்க. சாரி, என்னோட கிட்டி உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என் கார்கிட்ட நின்றுட்டு இருந்தேன். அப்போது இது வந்து என் கிட்ட நின்றுச்சு. சரின்னு தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். அது என் கையிலேருந்து குதிச்சு இவ்வளோ தூரம் ஓடி வந்துருச்சு. அதை துரத்திட்டே வந்தேன். அப்போ தான் உங்கள் எல்லாரையும் பார்த்தேன். அண்ட் ஐம் சாரி. இந்தாங்க, சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டியை அவன்கிட்ட கொடுக்குறீங்க. பை த வே, உங்கள் பேர் என்ன? எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? நான் ஒயன். ஓ, பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கீங்க. ஸ்கூல் தான் படிக்கிறீங்களா என்ன? ஆமாம், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓ, சரி. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, அப்படியே கொஞ்சம் எங்களுக்கும் சர்வீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன மாப்பிள்ள? இங்கே பாருங்க, தேவையில்லாமல் வம்பு பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இந்த கிட்டிக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். அதான் இப்போ உங்கள் கிட்டியை உங்ககிட்டயே கொடுத்துட்டேன்ல. நான் கிளம்புறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்ப போகிறீங்க. அந்த பசங்க எல்லாரும் உங்களை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறீங்க? வழி விடுங்க, நான் போகணும். என்னடி அவசரம்? இப்போ தானே வந்த. இங்கே பாரு, நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம். ஆளுக்கு 1 மணி நேரம். ஓகேயா? உனக்கு நல்ல பேமெண்ட் கொடுத்துட்றோம். கரெக்டாக 5 மணி நேரம். அதுக்கப்புறம் நீ பாட்டிக்கு காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உடனே நாங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு 5 மணி நேரம் தான். சி, வெக்கமா இல்லை உனக்கு? ஒரு பொண்ணுக்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுகிற? நீ எல்லாம் ஒரு அக்கா தங்கச்சி கூட பிறக்கல? ஐயய்யய்யய்ய, எப்பா பாரு இதே டைலாக் தானாடி உங்களுக்கு? எவ்வளோ கேட்டாலும் நீ ஒரு அக்கா தங்கச்சி கூட பிறக்கல அப்படின்னே கேட்குறீங்க. வேற புதுசாலாம் எதுவும் கேட்க மாட்டீங்களா? இங்கே பாருங்க, நீங்கள் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒழுங்காக வழியை விடுங்க, நான் போகணும். போகலாண்டி, போகலாம். 5 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் நீ பாட்டிக்கு போகலாம் அப்படின்னு அதில் இருக்க ஒரு பையன் அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறான். உங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது. அவன் கையை தட்டி விட்டுட்டு நீங்கள் ஓடலான்னு ட்ரை பண்ணும்போது மித்த இருக்க எல்லாரும் சேர்ந்து உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் முடிஞ்ச வரை உங்கள் மேலே அவங்க வைக்கிற கையெல்லாம் தட்டி விட்டுட்டே இருக்கீங்க. ஆனால் அவங்க யாருமே அடங்குற மாதிரி தெரியல. எல்லாரும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கனால அங்கங்கே டச் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் அவ்வளோ பேரையும் தள்ளி விட்டுட்டு திருப்பி அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே அவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு உங்களை துரத்திட்டே உங்கள் பின்னாடி ஓடி வராங்க. நீங்கள் மெயின் ரோட்டில் தான் ஓடிட்டுருப்பீங்க. ஒரு 30 மினிட்ஸாக ஓடி ஓடி உங்களுக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. எப்படியாச்சும் இவங்க கிட்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டில் போனால் மாட்டிக்குவோன்னு சைடில் ஒரு ஷார்ட்கட் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அப்படியே புகுந்து ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களை துரத்திட்டு வந்த பசங்களில் ஒருத்த மட்டும் நீங்கள் போகிற அந்த வேயை பார்த்துடுறான். அவன் வேகமாக உங்களை துரத்திட்டு அந்த வேக்குள்ளே நுழையும் போது கூட வந்த பையங்கள்ல ஒருத்தன் அவன் கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். டேய், கையை விடுறா. அங்கே தாண்டா ஓடிட்டுருக்கா. ஏன் கையை பிடிச்சிட்ருக்க? அவ்வளோ அழகாக பிடிச்சிடலாம். கையை விடுறா முதல்ல. டேய், அங்கே போர்டை பார்த்தியா? அப்போ அந்த பையனும் லெஃப்ட் சைடில் திரும்பி அந்த போர்டில் இருக்கிறத வாசிக்கிறான். எச்சரிக்கை, நீங்கள் இப்போது பார்க்கும் இந்த பலகை உங்களை காப்பாற்ற வந்த கடைசி விஷயம். மதிக்கெட்டான் சோலை, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நோ ஹியூமன் என்ட்ரி. உள்ளே சென்றவர்கள் மீண்டும் உயிரோடு வந்ததில்லை. என்டர் அட் யுவர் ஓன் ரிஸ்க். பாத்தியா மச்சான், அவன் நுழைஞ்சிருக்கிறது மதிக்கெட்டான் சோலைக்குள்ள. இதுக்கப்புறம் அந்த கடவுளே நினச்சாலும் அவளை காப்பாற்ற முடியாது. நம்ம இங்கே நிற்கிறது சேஃப் இல்லை. வாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாரும் அந்த காட்டை பார்த்துட்டு திருப்பி ஓடி போயிடுறாங்க. நீங்கள் அந்த போர்டை கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. இவங்க கிட்டேருந்து தப்பிச்சா போதுன்ட்டு தான் வந்திருப்பீங்க. உள்ளே வந்து நீங்கள் செமையாக மூச்சு வாங்கிட்டு இப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க. பின்னாடி யாருமே இல்லை. இப்போதான் அப்படியே சுற்றி இருக்க விஷயத்த நோட் பண்ணுறீங்க. அது ஒரு அடர்ந்த காடு. இது எந்த இடம்னே தெரியல. நான் பாட்டுக்கு ஓடி வந்துட்டேன். இப்போ இதுக்குள்ளேருந்து எப்படி வெளியே போகிறது? அந்த இடத்தோட அட்மாஸ்ஃபியர் உங்களை ரொம்ப பயமுறுத்துது. ரொம்ப யோசிக்காத. எப்படியோ தெரியாமல் உள்ளே வந்துட்டேன். இந்த இடத்துலேருந்து சீக்கிரம் வெளியே போகணும். நம்ம வந்த வழியிலேயே திருப்பி போயிடலாம். அதுதான் ஒரே வழி நமக்கு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்ன இடத்துல இருந்து அப்படியே யூட்டர்ன் பண்ணி நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்களோ அதே டைரக்ஷன் வழியாக வெளியே போகிறீங்க. அங்கே லைட் சோர்ஸ் கொஞ்சம் கூட இல்லை. செம இருட்டு. நிலாவோட வெளிச்சம் மட்டும் லைட்டாக வரனால உங்களால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது அங்கே மரம் இருக்கிறதெல்லாம். நீங்கள் வெளியே நோக்கி நடந்து வரும்போது உங்கள் பின்னாடி மூச்சு விடுற சத்தம் கேட்குது. ஆனால் நீங்கள் அதை பெருசாக கண்டுக்கலை. எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதுங்கிற மாதிரி நீங்கள் வேகமாக வெளியே வந்துட்டுருக்கீங்க. திருப்பி அந்த மூச்சு விடுற சவுண்ட் உங்களுக்கு இப்போ லெஃப்ட் சைடில் கேட்குது. அப்பவும் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா காட்டுக்குள்ளே இந்த மாதிரி சத்தம் வர்றது சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ கரெக்டாக அந்த வெளியே போர்டு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி தான் நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. ஒரு 100 மீட்டர்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தீங்கன்னா வெளியே அந்த போர்டு கிட்ட வந்துடலாம். கரெக்டாக அந்த டைமில் உங்களுக்கு முன்னாடி ஏதோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் அதை மரம்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ சடனாக இடி இடிக்க போகிறனால மின்னல் வெட்டுது. அந்த மின்னலோட ஃப்ளாஷில் தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய உல்ஃப் நின்றுட்டுருக்கு. அதை பார்த்ததும் நீங்கள் பயத்தில் செம்மையாக கத்திடுறீங்க. அதுவரை அதோட ஃபோக்கஸ் உங்கள் மேலே இருந்திருக்காது. நீங்கள் கத்துனதும் அது அப்படியே உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குது. அதோட கண்ணு பார்க்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அப்படியே எந்திரிச்சு நிற்கிது. உட்காந்துருக்கும் போதே அது அவ்வளோ ஹைட்டாக தெரிஞ்சுது.
இப்போ எந்திரிச்சு நிக்கும்போது ஒரு ராட்சசன் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெருசா ஜெய்ஜாண்டிக்கா. அதோட ஷார்ப்பான டீத்துல இருந்து சலைவா அப்படியே கீழே விழுது. பார்க்கிறதுக்கு அவ்வளோ பயங்கரமா இருக்கு. நீங்க கத்துனதோ அது உங்களை பார்த்துட்டு அந்த காடே அமைதியா இருக்கும்போது அந்த உல்ஃபோட சவுண்டு மட்டும் ரொம்ப ஹையா இருக்கனால அது அப்படியே எக்கோ அடிக்குது. நீங்க பயத்துல இதுகிட்ட இருந்து தப்பிச்சா போதும்ட்டு வாசலுக்கு போறதுக்கு பதிலா திருப்பி அந்த காட்டுக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கு செம்மையா மூச்சு வாங்குது. ஆல்ரெடி ஒரு 1 ஹவரா ஓடிட்டே தான் இருந்திருப்பீங்க. இப்ப திரும்பவும் ஓட ஸ்டார்ட் பண்ணனால உங்களால சுத்தமா முடியல. கால் வலிக்குது, மூச்சு வாங்குது. அங்க ஒரு பெரிய மரம் உங்க கண்ணுல தட்டுப்படுது. அந்த மரத்துக்கு பின்னாடி போய் நின்னுட்டு உங்க கைய வச்சு உங்க மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த உல்ஃபுக்கு தெரியாம மறைஞ்சு நிக்கிறீங்க. அப்போ அங்க இன்னொரு சவுண்ட் கேக்குது. அதை கேட்டதும் உங்களுக்கு சுத்தமா அல்லு இல்ல. ஆல்ரெடி உங்களுக்கு செம்மையா மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த டைகரோட சவுண்ட் கேட்டதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பயத்துல இன்னும் ஹெவியா மூச்சு வாங்குது. நீங்க அப்படியே அந்த மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே அந்த உல்ஃபும் டைகரும் என்னாச்சுன்னு லைட்டா அவங்க தலையை விட்டு எட்டி பாக்குறீங்க. நீங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. இதெல்லாம் நேஷனல் ஜியோகிராஃபி டிஸ்கவரியில பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ லைவா கண்ணுக்கு நேரா பார்க்கும்போது உங்க உயிர் உங்க கையிலேயே இல்ல. ரொம்ப பயத்தோட அது ரெண்டும் சண்டை போடுறத பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துல அந்த டைகர் அந்த உல்ஃபை கொன்னுட்டு தன்னோட வாயில கவ்விட்டு அப்படியே கிளம்பி போயிருது. இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. இப்போ பயத்துல எந்த பக்கம் ஓடி வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. இந்த காடை பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. அப்பா ப்ளீஸ்ப்பா, எப்படியாச்சும் வந்து என்னை காப்பாத்துங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்படின்னு உங்க நீஸை கிராஸ் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து செம்மையா அழுறீங்க. பாப்பா, எப்பவும் பயப்படக்கூடாது, சரியா? அப்பா உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே பயப்படாம உட்காந்து பொறுமையா யோசி. எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கும். என் பொண்ணு எப்பவும் தைரியமா இருக்கணும். நீ மித்த பொண்ணுங்க மாதிரி கிடையாதுடா. நீ சின்ன வயசுலயே 3 தடவை யமனுக்கு டாட்டா காட்டிட்டு வந்த ஆளு. அவ்வளோ சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு நீ எங்கேயும் போயிட மாட்ட. அதனால எந்த ஒரு ஆபத்துன்னு வந்தாலும் உட்காந்து பொறுமையா மனசை தளர விடாம யோசி. கண்டிப்பா உனக்கு ஒரு பாதை தெரியும். உங்க அப்பா சொன்ன இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு இப்ப ஸ்ட்ரைக் ஆகுது. இங்க உட்காந்து அழுது யோசிச்சுட்டே இருக்கனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்க இருந்து நம்ம மூவ் ஆன் ஆனாதான் ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சு வெளியே போகலாம் அப்படிங்கிற தாட் உங்க மனசு சொல்லுது. வயன், இங்க பாரு. இந்த இடத்துல உனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. உனக்கு நீ மட்டும்தான். எதுக்கும் பயப்படக்கூடாது. இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். நீ இன்னும் வாழணும். உனக்கு இன்னும் நிறைய கனவு இருக்கு. அதனால பயந்து தளர்ந்து போகாத. எந்திரிச்சு நட. உன்னால் கண்டிப்பாக ஒரு வழி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு மோட்டிவேஷன் சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து எந்திரிக்கிறீங்க. நீங்கள் எந்திரிச்ச இடத்துல இருந்து ரைட் சைட் டேர்ன் பண்ணி அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு 30 minutes ஆஃப் கண்டினியூஸ் வாக்குக்கு அப்புறம் ஒரு மேன்ஷனை பார்க்குறீங்க. அது அந்த ஃபாரஸ்டோட சென்டரில் இருக்குது. அது ஃபாரஸ்டோட சென்டருங்கிறது உங்களுக்கு தெரியாது. இது என்ன, காட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய வீடு? ஆனால் இந்த வீடு பார்க்குறதுக்கு பாலடைஞ்ச மாதிரியும் இல்லை, அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே யார் வீடு கட்டி வச்சிருக்கா? அப்படின்னு பொறுமையாக நடந்து அந்த வீட்டுக்கிட்ட போகிறீங்க. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? என்ன இது, இந்த வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி, உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே ஏதாச்சும் ஃபோன் கிடைச்சா கூட அப்பாவுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அவ்வளோ பெரிய வீடு, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் இல்லை. நீங்கள் சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த ஹாலை தாண்டி கிச்சனுக்கு போகிறீங்க. அங்கேயும் யாருமே இல்லை. இப்போ அப்படியே அந்த ஸ்டேர்கேஸ் வழியாக மாடிக்கு ஏறி போகிறீங்க. மேலே ஏறினதும் ஃபர்ஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் அது லாக்கில் இருக்குது. சரின்ட்டு பக்கத்து ரூம் ஓப்பன் பண்ணுறீங்க. அதுவும் லாக்கில் இருக்குது. கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் 5 ரூம்ஸோட டோர்ஸும் லாக்கில் தான் இருக்குது. இப்போ அப்படியே அந்த 6th ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அதுவும் லாக்கில் தான் இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. பட் பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதும் அந்த டோர் ஓப்பன் ஆயிடுது. உள்ளே போன உங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்.
அந்த ரூம்குள்ளே 4 பேர் இருக்காங்க. 2 பொண்ணு 2 பையன். 4 பேரையுமே ஹேண்ட்கஃப் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அந்த 4 பேருமே இப்போ கான்ஷியஸாக இல்லை, எல்லாருமே மயங்கி இருக்காங்க. அவங்களோட கை, கால், முகம் இப்படின்னு எல்லா பார்ட்ஸ்லேயுமே அடிபட்டு ப்ளீட் ஆகுது. எந்த ஒரு வூண்ட்ஸையும் சரியாக ஹீல் பண்ணாமல் வச்சனால பழைய வூண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்வெல்லன் ஆகி போய் இருக்குது. பழைய வூண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஹீல் ஆகுறதுக்கு முன்னாடியே திருப்பி அதே இடத்துல அடிபட்டு போய் ரொம்ப கொடூரமான நிலைமையில் இருக்காங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் முதல்ல 4 பேரையும் பார்த்ததும் பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப அடிபட்டு போய் இருக்கனால ஃபேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கீனா வாட்ச் பண்ணும்போது தான் அவங்க மூச்சு விடுற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இவங்க யாரும் சாகலை, மயக்கத்தில் தான் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு புரியுது. அப்படியே ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அவளை தட்டி எழுப்புறீங்க. அந்த பொண்ணு அப்படியே முழிச்சு உங்களை பார்க்குறா. உங்களை பார்த்ததும் ஏதோ சொல்ல வரா. ஆனால் அதுக்குள்ளேயும் திருப்பி அவள் மயங்க போகிற ஸ்டேஜுக்கு போகிறா. அக்கா 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 இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லைக்கா, அக்கா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அப்படின்னு அந்த பொண்ணோட கன்னத்தில் தட்டி தட்டி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கான்ஷியஸ் வருது. தண்ணி தண்ணி அப்படின்னு வேகமாக அந்த கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு திருப்பி மாடிக்கு ஓடி வந்து அப்படியே அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மிச்ச தண்ணியை வச்சு எல்லார் ஃபேஸ்லையும் தெளித்து எல்லாரையும் ஓரளவுக்கு எழுப்பிடுறீங்க. அக்கா இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் ஓகே தானே? எதுக்கு இந்த வீட்டில் இப்படி இருக்கீங்க? யார் உங்களை கட்டி போட்டா? முகம் கை கால்லாம் அடிபட்டிருக்கு. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? அம்மா நீ எப்படி இங்கே வந்த? நான் என் ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங்காக இங்கே வந்தேங்க்கா. இந்த இடத்துல கிளைமேட் நல்லா இருக்குன்னு அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்த இடத்துல அப்படின்னு என்ன நடந்துச்சுங்கிறத அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க. இங்கே பாரு, உனக்கு இங்கே சேஃப் இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து தப்பிச்சு போயிரு. ஏங்க்கா ஏன் அப்படி சொல்கிறீங்க? முதல்ல நீங்கள்லாம் எப்படி இங்கே வந்தீங்க? யார் உங்களை இப்படி பண்ணது? இப்போ அதை சொல்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வந்துடுவான். அவன் கண்ணில் நீ பட்ட எங்கள் வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கையும் நரகமாக போயிடும். தயவு செஞ்சு இங்கேருந்து தப்பிச்சு போ. அக்கா யார் வருவா? எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போக ரொம்ப பயமாக இருக்குக்கா. வெளியே ஒரு லைட் கூட இல்லை, கையில் ஃபோனும் இல்லை. எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல. இந்த காட்டுக்குள்ளே ரொம்ப பயமாக இருக்குக்கா. இங்கே பாரு, இந்த வீடு இருக்கிறத பார்த்துட்டு காடை விட இந்த வீடு பெட்டர்னு நினைக்கிறேன். ஆனால் அது கிடையாது. அந்த காட்டை விட கொடூரமானது இந்த வீடு தான். அவனோட கண்ணில் மட்டும் நீ பற்றாத. இங்கேருந்து தப்பிச்சு போ. எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போயிரு. இந்த வீட்டுக்குள்ளே இருக்காத. அவன் வர நேரம் ஆயிடுச்சு. இங்கேருந்து போயிரு. யார் வருவா? என்னதான் ஆச்சு? அப்போ அங்கே ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்குது. அவன் வந்துட்டான். இதுக்கப்புறம் ஒரு நாள் நினச்சாலும் இங்கே தப்பிக்க முடியாது. இப்போதைக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. போ, அந்த வார்ட்ரோப்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கோ. சொல்கிற வர வெளியே வராது. சத்தம் கொடுக்காம அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கோ. போ, எந்திரிச்சு போ அப்படின்னு அவங்க ஹேண்ட்கஃப் போட்டிருக்க கையை வச்சு உங்களை தள்ளி விடுறாங்க. நீங்களும் வேகமாக போய் அந்த வார்ட்ரோப்குள்ளே உட்காந்துட்டு அந்த வார்ட்ரோப்பையும் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அப்போ கரெக்டாக அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. டயோங், தயவு செஞ்சு எங்களை விட்டுரு டயோங். உன் காலில்னாலும் விழுறோம். அதான் ஒரு 3 வருஷத்துக்கு எங்களை இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கல. தயவு செஞ்சு எங்களை விட்டுரு டயோங். உன்னை இங்கே பார்த்தது நீ இங்கே தான் இருக்கேன்னு நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் டயோங். எங்களை விட்டுரு டயோங். டயோங் டயோங் முடிய விடு டயோங். டயோங் வலிக்குது டயோங். நானாடி உன்னை தூக்கிட்டு வந்தேன், நீ தானே? நீயே தானே வந்து என் வலையில் சிக்கின. டயோங் டயோங் விட்டுரு டயோங். இதுக்கு மேலே உன்கிட்ட அடி வாங்குற லெவலுக்கு எங்கள் யார் உடம்புலையும் தெம்பில்ல டயோங். இதுக்கு மேலே நீ எங்களை அடிச்சனா கண்டிப்பாக நாங்கள் செத்துருவோம் டயோங். சாவு சாவுடி. அப்போ அந்த பசங்களில் ஒருத்தன் அப்படியே தவழ்ந்து வந்து டயோங் காலை பிடிச்சிட்டு செம்மையாக ஆடுறான். அண்ணா தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா. உங்களை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோண்ணா. இதுக்கு மேலே முடியாதுண்ணா எங்களால். அப்போ டயோங் அப்படியே அவன் ஷூ காலை வச்சு அந்த பையனோட கையை செம்மையாக மிதிக்கிறான். அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா, அண்ணா விட்டுருங்கண்ணா, நான் வலிக்குதுண்ணா. சரி, இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு பல்ல கடிச்சு பேசிக்கிட்டே அந்த பொண்ணோட ஹேரை கிரிப்பாக பிடிச்சிட்டு இந்த பையனோட கை மேலே தன்னோட ஷூ காலை வச்சு ஓங்கி மிதிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணுங்களில் இன்னொரு பொண்ணு, அண்ணா கண்டிப்பாக
நீங்கள் கேளுங்க, எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். எங்கள் எல்லாரையும் விட்டுருங்கண்ணா. இங்கே வேற யாராச்சும் வந்தாங்களா? அப்போ டயாங்கோட கிரிப்பில் இருந்த அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து சொல்லாதங்கிற மாதிரி தலையை ஆட்டுறா. டயாங் அதை கவனிச்சுட்டு இவன் முடிய பிடிச்சி இன்னும் கிரிப் பண்ணுறான். வலிக்குது டயாங். நடி சொல்லக்கூடாதுன்னு அவளுக்கு சிக்னல் கொடுக்குறியா? இல்லை டயாங், விடு டயாங், ரொம்ப வலிக்குது டயாங். அப்போ சொல்லு, யார் இங்கே வந்தா? டயாங், யாரும் இங்கே வரல டயாங், சத்தியமாக இங்கே யாரும் வரல. இங்கே பாரு, வெறி ஏற்றிட்டு இருக்காதீங்க மாற்றி மாற்றி. உங்கள் 4 பேரில் இப்போ யாராச்சும் ஒருத்தராச்சும் உண்மையை சொல்லலை, 4 பேரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அண்ணா கை ரொம்ப வலிக்குதுண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, கை எலும்பெல்லாம் உடஞ்சிரும் போல இருக்கு. அண்ணா காலடுண்ணா. ஒட்டையட்டும், பொய் 4 பேருக்கும் நல்ல பொய் சொல்ல தெரியுது. இவ்வளோ அடி வாங்கியும் நீங்கள் யாரும் திருந்தலை. டயோங் விட்டுரு டயோங் வலிக்குது டயோங் ப்ளீஸ் டயோங், முடிய விட்டு டயோங். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் உள்ளே வந்தது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் உங்களுக்கு இன்னும் வர அவன் யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான், இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவங்க 4 பேரையும் அவன் தான் கடத்தி வச்சிருக்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. இங்கே பாருங்க, நீங்கள் 4 பேரில் யாராச்சும் ஒருத்தர் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா 4 பேரும் வீட்டுக்கு போய் சேருவீங்க. நானா கண்டுபிடிச்சேன். உங்களோட சாவு ரொம்ப கொடூரமாக இருக்கும். உங்களுக்கு அதுக்கு மேலே உள்ளே இருக்கவே முடியல. உங்களால் அவங்க 4 பேர் உயிருக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு நினச்சிட்டு அந்த வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ டயாங் அப்படியே அந்த வார்ட்ரோப் இருக்க சைட் திரும்பி பார்க்குறான். அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். நான் தான் இந்த மேன்ஷனுக்குள்ளே வந்தேன். அவங்க 4 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க. எனக்காக அவங்க உயிர் போகிறத என்னால் பார்க்க முடியாது. தயவு செஞ்சு விட்டுருங்க அவங்கள. உன் பேர் என்ன? நான் லீ வொயன். எப்படி என் மேன்ஷனுக்குள்ளே வந்த? என்னோட அண்ணன் கூட கடைக்கு வந்தேன். அப்போது என்கிட்ட கொஞ்சம் பேர் தப்பாக நடந்துக்கிட்டாங்க. அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டேன். எனக்கு எங்கே போகிறதுன்னு வழி தெரியல. எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு வரும்போது தான் இந்த மேன்ஷன் பார்த்தேன். அதான் இங்கே யார்கிட்டையாச்சும் ஹெல்ப் கேட்கலான்னு உள்ளே வந்தேன். அப்போ தான் இவங்க 4 பேரையும் பார்த்தேன். நீங்கள் அவங்கள ஏதோ பண்ணிடாதீங்க. நானே தான் இங்கே வந்தேன். உங்களுக்கு கொலை பண்ணணும்னா என்ன கொன்றுங்க. ஆனால் அவங்கள விட்டுருங்க. சரி, நீ சொன்ன மாதிரியே இவங்க 4 பேரையும் நான் விட்டுடுறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். அவங்க 4 பேருக்கு பதிலாக நீ இங்கே இருக்கணும். என்ன, இருப்பியா? நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? நீங்கள் பண்ணுறது தப்பு. ஆல்ரெடி நீங்கள் 4 பேரை பிடிச்சி வச்சுருக்கீங்க. நான் இப்போ நினச்சா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்களை பண்ணுறீ. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறீ. எவன் வந்து என்னை தூக்குறான்னு நானும் பார்க்குறேன். என்ன இப்படியெல்லாம் குரல் வசதி பேசினா நான் பயந்துருவேன்னு நினச்சிங்களா? நானும் சாதாரணமான பொண்ணு கிடையாது. பயப்படலன்னா அப்புறம் எதுக்கடி கண்ணெல்லாம் கலங்குது? நான் தான் பார்க்குறேனே, உன் கை நடுங்கிறதையும் உன் கால் நடுங்கிறதையும். இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. மரியாதையாக எங்கள் எல்லாரையும் வெளியே விட்டுருங்க. இப்போ அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட நடந்து வரா. அவன் கிட்ட வரான்னு தெரிஞ்சதும் நீங்கள் அப்படியே பேக்வேர்டில் போகிறீங்க. அப்போ அவன் அப்படியே உங்கள் இடுப்பு பிடிச்சி அவன்கிட்ட க்ளோஸாக இழுத்துக்கிறான். என்ன பண்ணுறீங்க, விடுங்க. அப்போ அவன் உங்கள் காது கிட்ட வந்துட்டு, ஓய், நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. நான் யாருக்கும் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்ததில்ல. ஆனால் உனக்கு மட்டும் தரேன். உனக்கு 1/2 hour டைம். இப்போ நீ இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போகலாம். உன் பின்னாடியே நானும் வரேன். நான் சொன்ன 1/2 hourக்குள்ளே இந்த காட்டோட எல்லையை நீ தாண்டிட்டேனா நானும் உன் கூடயே வரனால அதுக்கப்புறம் நீ என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டாலும் நான் சரண்டர் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நான் எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன். ஆனால் நான் சொன்ன 1/2 hourக்குள்ளே இந்த காட்டை விட்டு நீ வெளியே போகலன்னா நான் சொல்கிற வர நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். என்ன, டீல் ஓகேயா? யோசி பேபி கேர்ள், தப்பில்லை. லைஃப்பை மாற்ற போகிற டிசிஷன் ஆச்சு. யோசி. 5 நிமிஷம் டைம் தரேன். நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு
இந்த பந்தயத்துக்கு நான் ரெடி. ம் பரவாயில்ல, தைரியமான பொண்ணாக தான் இருக்க. சரி வா. அப்படின்னு உங்களை கையை பிடிச்சிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டு போகிறான். அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணும்போது, ஏய், நான் வர வரைக்கும் பேசாமல் இருக்கணும். இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு எப்பவும் யோசிக்கிற மாதிரி இன்றைக்கும் யோசித்து வெளியே போக நினச்சிங்கன்னா ஒரேடியா மேலே போய் சேர வேண்டிதான். நானே டிக்கெட் செலவில்லாமல் மேலே அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னு அவங்கள மிரட்டிட்டு அந்த ரூம் டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே அவங்க கூட வரான். கரெக்டாக அவன் மேன்ஷன் வாசல் கிட்ட வந்ததும் அப்படியே அவன் வாட்சை பார்த்துட்டு 3, 2, 1 ஹெரோஸு, your டைம் ஸ்டார்ட்ஸ் now. அப்போ நீங்கள் வேகமாக அந்த காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் அவங்க ரொம்ப கேஷுவலாக அவங்க பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் ஓடுற ஸ்பீடும் அவன் நடக்கிற ஸ்பீடும் கிட்டத்தட்ட ஒரே லெவல் தான். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு செம்மையாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. நீங்கள் அப்படியே குனிஞ்சு உங்கள் முட்டை ரெண்டையும் பிடிச்சிட்டு என்ன டயர்ட் ஆயிட்டியா? 5 நிமிஷம் முடிஞ்சுது, இன்னும் 25 மினிட்ஸ் தான். சீக்கிரம் போ போ போ, வழியை தேடு. நீங்கள் அப்படியே திரும்ப ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் அவங்களால சுத்தமாக முடியல. எப்படியாச்சும் வழியை கண்டுபிடிச்சிடலான்னு ஓடிட்டே இருக்கீங்க. இப்போ சடனாக உங்களுக்கு முன்னாடி நீங்கள் அதை பார்த்து பயந்துட்டு அப்படியே பின்னாடி போகும்போது டயாங் மேலே இடிச்சிடுறீங்க. அப்போ டயாங் உங்கள் தோளில் கை போட்டு அவன் பக்கமாக இழுத்துட்டு, அடடே நம்ம ராக்கி. ராக்கி, ஏன்டா அப்படி கத்துற? நம்ம ஆளு தான். அவங்க வேகமாக இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக வழி தேடிட்டு இருக்காங்க. இன்னும் பாரு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. பாவம், குழந்தைக்கு தெரில இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டா இது என் சாம்ராஜ்யம், இங்கேருந்து என் உத்தரவு இல்லாமல் ஒரு காக்கா கூட வெளியே போக முடியாதுன்னு. நீங்கள் அப்படியே அந்த நாயை பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் அவ்வளோ உக்கிரமாக கத்திட்டு இருந்தது அவனோட வாய்ஸ் கேட்டதும் அப்படியே அடங்கி உட்காந்துருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டே நிற்கவும் டயாங் அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, மேடம், இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. இங்கேயே நின்று வாய் பார்த்துட்டு இருக்காம இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான வழியை சீக்கிரமாக போய் கண்டுபிடிங்க. போங்க போங்க. இங்கே அப்படியே திருப்பி வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ டயாங் குனிஞ்சு அந்த நாய்கிட்ட உட்காந்துட்டு, டேய் தம்பி, இன்னைக்கு உனக்கு வீட்டில் சூப்பரான விருந்து ரெடி ஆகுது. ரொம்ப நாளாக வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம்ல அந்த 4 பீஸு, அந்த 4 பேரோட கறியும் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு உன் பிளேட்டில் இருக்கும். அண்ணன் வீட்டில் இல்லைன்னு அந்த நாளும் தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் பிளானை போடும். நீ என்ன பண்ணுற? நேராக மேன்ஷனுக்குள்ளே போய் நம்ம ரூமுக்கு வெளியவே நில்லு. எவனும் அங்கேருந்து தப்பிக்கக்கூடாது. என்ன புரியுதா? தட்ஸ் மை பாய். போ வீட்டுக்கு போ அப்படின்னு அந்த நாயை விரட்டி விட்டுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவன்கிட்ட இருந்து கொஞ்ச தூரம் தான் தள்ளி போயிருப்பீங்க. ஏன்டி, ஏன் இந்த விபரீத விளையாட்டெல்லாம் உனக்கு? ஒழுங்கு மரியாதை என் கூட அங்கே இருந்திருக்கலாம்ல. பெருசாக பந்தயத்துக்கு ரெடின்னு வந்தல்ல, போ. இனி ஆயுசு முழுக்க நீ இந்த டயாங் கூட தான் அப்படின்னு உங்களை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு உங்கள் பின்னாடி வரான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஹெரோஸு, டைம்ஸ் அப். என்ன இங்கிலீஷ் புரியாதா? உனக்கு நான் கொடுத்த 1/2 an hour முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சா? அப்போ அப்போ நான் நீ இனிமேல் என் கூட தான், வாடி அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு திருப்பி அந்த மேன்ஷனுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறான். டயம் ப்ளீஸ், டயம் கை விடு டயம். டயம் ப்ளீஸ், நான் போகணும். எனக்கு இங்கே பிடிக்கல டயம். 1/2 an hourல எப்படி டயம் இந்த காட்டை விட்டு வெளியே போக முடியும்? கொஞ்சமாச்சு காமன் சென்ஸோட தான் பேசுறியா நீ? அந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும்ல. பந்தயம் போடும்போது சரி சரின்னு மண்டையாட்டினல்ல, அப்போவே நீ சொல்லியிருந்தா உனக்கு 2 மணி நேரம் என்ன 24 மணி நேரம் கூட டைம் கொடுத்துருப்பேன். ஆனால் நீ சொல்லலை. அப்போனா சரி, 1/2 an hourல அவள் வெளியே போயிடுவான்னு அவளுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ போகட்டும்னு விட்டுட்டேன். டயம் ப்ளீஸ் டயம், என்னை விட்டுரு டயம். என் அம்மா அப்பாலாம் என்னை தேடுவாங்க. என் அண்ணனை ரொம்ப தேடுவான். ப்ளீஸ் டயம், என்னை விட்டுரு டயம். வாய்ப்பில்லடி, இனி உன்னை விடவே மாட்டேன். நீ இங்கே தான், அதுவும் என் கூட இந்த மேன்ஷனில் தான் இருக்க போகிற அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவனோட மேன்ஷனுக்கு கீழே இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே கூட்டிகிட்டு போய் உங்களை ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு ஒரு ஹேண்ட் கஃப் எடுத்து ஃப்ரண்ட்டில் அவங்க 2 கையும் லாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு நீளமான இரும்பு சங்கிலி எடுத்து அதை ஒரு கார்னரில் வச்சு லாக் பண்ணிட்டு
இன்னொன்று இந்த ஹேண்ட்கஃப்க்கு நடுவில் வச்சு லாக் பண்ணிடுறான். செல்லம், இந்த மாதிரி உனக்கு ஹேண்ட்கஃப்லாம் போட்டு லாக் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஆனால் நான் இங்கே உன்னை விட்டுட்டு போனேன்னா நீ தப்பிச்சு ஈஸியாக வெளியே போயிடுவ. அதனால தான் இந்த லாக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணுற, இங்கேயே பேசாமல் உட்காந்துருக்க. ஒரு 10 to 20 மினிட்ஸில் நான் இங்கே வந்துடுவேன். அதுவரை பேசாமல் இருக்கணும். உன்னால் எந்திரிச்சு நடக்கலாம் முடியும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நடக்க முடியும். கை மட்டும் லாக்லேயே இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நானே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். என் கூட இருக்கும்போது உனக்கு இந்த ஹேண்ட்கஃப்லாம் தேவைப்படாது. ஏன்னா ஹேண்ட்கஃபை விட ஸ்ட்ராங்காகவே நான் இருக்கேன். உன்னை ஈஸியாக பிடிச்சி வச்சுப்பேன். சரி, சேஃபாரு. அப்படின்னு உங்கள் லாக் பண்ண கையை வச்சு உங்கள் கன்னத்தெல்லாம் அப்படியே வைப் பண்ணுறீங்க. அப்போ டயாங்க் அதை பார்த்ததும் ரொம்ப கோவம் வருது. உங்களுக்கு ஹேண்ட்கஃப் போட்டு வச்சிருந்த கையை திருப்பி அவன் கையை வச்சு லாக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். பாசமாக உனக்கு உன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தா திமிர் எடுத்து போய் நான் முத்தம் கொடுத்த இடத்த தொடக்கிறியோ? அவ்வளோ அருவருப்பாக இருக்கேன்னு. அதான் இப்போ முகம் ஃபுல்லாக கொடுத்துட்டேன்ல, இனி தொடச்சிக்கோ. அப்படின்னு உங்களை பார்த்து பல்ல கடிச்சு பேசிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். நீங்கள் திரும்பவும் உங்கள் கையை வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணுறீங்க. இப்போ அவன் அப்படியே அவன் ரூமுக்கு வரான். அவன் சொன்ன மாதிரியே அவன் ரூம் வாசல்ல ராக்கி உட்காந்துருக்கு. வெல்டன்டா தம்பி, இப்படி தான் இருக்கணும். அண்ணன் இல்லாதப்போ நீ தான் அந்த வீட்டை பார்த்துக்கணும். சரி போ, உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், போய் சாப்பிடு. இந்த ஃப்ரெஷ் பீஸ் எல்லாம் கறி ஆக்கிட்டு இதை இன்னைக்கு மிட் நைட் டின்னராக உனக்கு வைக்கிறேன். இப்போதைக்கு தெம்பா சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. அப்படின்னு அந்த நாயை விரட்டி விட்டுட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். அப்போ அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு உங்ககிட்ட டயாங்கை பற்றி சொல்லியிருப்பாள்ல, அவள் அப்படியே டயாங் கிட்ட போயிட்டு, டயாங் டயாங் அந்த பொண்ணு ஒன்றும் பண்ணிடாத டயாங், அந்த பொண்ணு ரொம்ப பாவம் டயாங், எங்களை மாதிரி கூட கிடையாது, அது இன்னும் ஸ்கூலே படித்து முடிக்கல, தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுரு டயாங், எங்களை என்னனாலும் பண்ணிக்கோ, அந்த பொண்ணு ரொம்ப பாவம் டயாங். ஐயோயோ, இவங்க பெரிய மதர் தெரேசா, அப்படியே கருணையை கொட்டுறாங்க. ஏயோத்தா, நான் என்னனாலும் பண்ணுவேன், உனக்கு என்னடி? இப்போ அவ என் கோட்டைக்குள்ளே வந்துட்டா. இனி இங்கே தான் அவள் இருப்பா. நான் அவளை என்னனாலும் பண்ணுவேன். அதை சொல்கிறதுக்கு நீ யாருடி? டயாங், நீ தப்பு மேலே தப்பு பண்ணுற டயாங், இத்தனை நாள் எங்கள் எல்லாரையும் பிடிச்சி வச்சிருந்த. சரி ஓகே, ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு விதத்தில் ஒன்று ஏமாற்றிருக்கோம். ஆனால் அந்த பொண்ணு அப்படி கிடையாது டயாங், அவளுக்கு நீ இன்னொரு வாழ்க்கை இருக்குது. இப்போ தான் அவள் வாழவே ஸ்டார்ட் பண்ணுறா. தயவு செஞ்சு அவளையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி அவள் வாழ்க்கையை கெடுத்துறாத டயாங். அப்போ அவன் அப்படியே குனிஞ்சு அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்துட்டு அந்த பொண்ணோட தலைமுடியை பிடிக்கிறான். இதே மாதிரி தானடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட கெஞ்சினேன், என்னை விட்டு போயிடாத நீ எத்தனை தடவை உன் காலில் விழுந்து கெஞ்சினேன். நீ கேட்டியா? காசு இல்லைன்னு ஒரே காரணத்துக்காக என்னைய தள்ளிட்டி விட்டு என்னை நாயை விட கேவலமா ட்ரீட் பண்ணல நீ. டயோ, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் டயோ, அதுக்குன்னு நீ இத்தனை நாள் என்னை வச்சு கஷ்டப்படுத்திட்ட. இதுக்கப்புறமா சின்ன விட்டுட்டயோ. எப்படி உன்னை விட முடியும்? உன்னால என் வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா நிக்குது. நான் என் வாழ்க்கைய எவ்வளோ அழகா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா உன்னால இப்போ சைக்கோ ஆகி நைட்டு தூங்க முடியாம நிம்மதியான மனநிலைமை இல்லாம அப்படியே பைத்தியம் பிடிக்குதுடி. தூங்குறதுக்கு ஹை டோஸ் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், என்னால முடியல. எனக்கு யாரையாச்சும் கொலை பண்ணணும்னு தோணிட்டே இருக்கு. நான் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியும்லடி. என்னைய 2 வருஷமா லவ் பண்ணல, எப்படி இருந்தேன்? என்னை இப்படி மாத்திட்டு நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா? டயோ, நான் பண்ணது தப்பு தான் டயோ, எனக்கு எல்லாமே இப்போதான் புரியுது. நான் தான் நீ பணக்காரன் நினச்சி உன்னை லவ் பண்ண, ஆனால் நீ பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சதும் உன் ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டேன். அது நான் பண்ண பெரிய தப்பு தான். ஆனால் அதுக்குன்னு நீ இப்படி பண்ணக்கூடாது டயாங். தெரியுதுல நீ பண்ண தப்பு என்னன்னு உனக்கு தெரியுதுல. நீ பண்ண தப்புக்கு கடவுள் உன்னை தண்டிக்கிறானோ இல்லையோ, ஆனா நான் என் கையால தான் உன்னை கொலை பண்ணுவேன். அதுக்காக நான் நரகத்துக்கு போனா கூட எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என் வாழ்க்கை நாசமா போனது ஒன்னால. என்னால் அப்படி ஈஸியா விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. கர்மா பார்த்துக்கொன்னு. அப்போ அந்த 2 பசங்களில் ஒரு பையன், அவங்க பாரு, அவ உன்னை ஏமாத்துனா, அதனால நீ அவளை கொலை பண்ற. ஆனா நாங்க 2 பேரும் என்னடா பண்ணோம்? எங்களை ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? டேய், நீ எல்லாம் நண்பன் சொல்லவே கேவலமா இருக்குடா. தூ,
டேய், உன் கோவம் கரெக்டு தான். ஏன்னா நீ லவ் பண்ண பொண்ணை நானே திருப்பி லவ் பண்ணிட்டேன். அதுவும் நீ பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்ச அவள் என்கிட்ட வந்தக்கப்புறமும் உன்னை பற்றி அவகிட்ட நல்ல விதமாக சொல்லாமல் கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கலான்னு அவளை நான் யூஸ் பண்ணிக்கிட்டது தப்பு தான் டேயோங். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்போ ஒருத்தன் சாவ போகிறானோ அவன் சாக போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பான்னு. அதுவும் அவன் பண்ண தப்புனால யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவன்கிட்டயே தான் தப்பை உணர்ந்து அவன் மன்னிப்பு கேட்பான்னு. அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லாம் உங்கள் தப்பை உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு சாவு நேரம் நெருங்கிட்டுன்னு தானே அர்த்தம். இதுக்கப்புறம் உங்களை உயிரோட வச்சுக்கிட்டா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களை பார்க்க பார்க்க நான் என் வாழ்க்கையில் இழந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களால் நான் பைத்தியக்காரனாக நிற்கிறது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த 2 பசங்களில் இன்னொரு பையன், அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்னையாச்சும் விட்டுருண்ணா, எனக்கு வாழணும்னு ரொம்ப ஆசை இருக்குண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. டே ஜான், உன்னை நான் என் ஃப்ரெண்டோட தம்பின்னு பார்க்கலடா, என் தம்பி மாதிரி தானே பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீ கேவலம் அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு நீயும் என்னை ஏமாத்திட்டல்ல. அண்ணா அண்ணா நான் பண்ணது தப்பு தான், நான் விட்டுருண்ணா. இதெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் ஜான். உன் அண்ணன் கூட சேர்ந்துட்டு நீயும் தப்பு பண்ணல, அப்போ அந்த தப்புக்கான தண்டனையை கண்டிப்பாக நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ அந்த 2 பொண்ணுல இருந்த இன்னொரு பொண்ணு, டேயோங் ப்ளீஸ் டேயோங், என்னையாச்சும் விட்டுரு டேயோங். யாரனாலும் விடுவேண்டி, ஆனால் உன்னை மட்டும் உயிரோட விட மாட்டேன். எப்போவுமே தப்பு செய்கிறவனை விட தப்பு செய்ய தூண்டுனவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நீயும். ஜான் பண்ண தப்புக்கு பின்னாடி நின்று சாவி கொடுத்து திருகுனதே நீதானடி. அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட திரும்புகிறான். ஆனால் நீ வாழ்க்கையிலே பண்ண ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ மாட்டுனால அந்த பொண்ணு, அவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசினது மட்டும்தான். எப்போவுமே செல்ஃபிஷாக யோசிக்கிற நீ இன்னைக்கு தான் அந்த பொண்ணு பாவம்னு யோசிச்ச. அப்போ அந்த பொண்ணு வேகமாக வந்து டயம் காலை பிடிச்சிட்டு, டயம் பார்த்தல டயம், நான் திருந்திட்டேன் டயம், தயவு செஞ்சு இந்த ஒரு சான்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்தயம். நான் இனி உன் பக்கமே வரமாட்டேன். உன்னை ஏமாத்தின மாதிரி இனி யாரையும் ஏமாற்ற மாட்டேன் டயம். நான் இனி உன் கூடயே இருந்துடுறேன் டயம். உனக்காக உன் கூடயே இங்கேயே நானும் இருந்துடுறேன். ஆனால் எனக்கு கொலை மட்டும் பண்ணிடாத டயம். ஏச்சி காலை விடு. உனக்கு நான் கொடுத்த சான்ஸ் எப்போவோ முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் உங்கள் 4 பேர்கிட்ட பேசி பேசி நான் என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. 4 பேரும் சாக ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். 4 பேரும் ரொம்ப அழுறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே அப்படியே உங்கள் அப்பா அம்மா சைடு வந்தா அவங்க 2 பேரும் உங்களை காணும்னு ரொம்ப தேடுறாங்க. ஜாக் ஒயின் ஷாப்பை விட்டு வெளியே வந்ததும் உங்களை தான் தேடுறான். நீங்கள் அங்கே எங்கேயுமே இல்லை. சரி பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிருப்பீங்கன்னு ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் எல்லா பக்கமும் தேடுறான். ஆனால் நீங்கள் எங்கேயுமே இல்லை. டைம் ஆக ஆக அவனுக்கு இன்னும் பயமாக இருக்குது. இதுக்கப்புறமும் தேடிட்டே இருந்தா உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு உணர்ந்துக்கிட்ட அவன் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் உண்மையை ஃபுல்லாக சொல்லிடுறான். டேய், என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்திருக்க? உங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான். முதல்ல நம்ம ஒயன் அவள் எங்கே போயிருப்பா? இந்த மாதிரி ஆள் யாருமே தெரியாத ஒரு ஊருக்குள்ளே வந்து இப்படி பிள்ளைய தொலைச்சிட்டனே அப்படின்னு உங்கள் அம்மா ரொம்ப அழுதுகிட்டே போய் உங்கள் அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்போ உங்கள் அப்பா ஜாக்கை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. தென் 3 பேரும் சேர்ந்து கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இங்கே அப்படியே உங்கள் சைடு வந்தா நீங்கள் அந்த பேஸ்மெண்ட் ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. இன்னும் இவன் என்னை வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. அப்பா, அம்மா, அண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யாராச்சும் வந்து என்னை சீக்கிரம் இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அழுதுகிட்டே அந்த ரூம்குள்ளே உட்காந்துருக்கீங்க. இப்போது அந்த ரூமோட டோர் ஓப்பன் ஆகுது. டயாங் அவங்க 4 பேரையும் இழுத்துட்டு வந்து அங்கே நீல் டவுன் போட வைக்கிறான். இப்போ அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே உங்கள் கையில் இருக்க ஹேண்ட்கஃபோடே பிடிச்சி உங்களை எழுப்புறான். நீங்களும் எந்திரிச்சு நின்றுட்டு, டயாங் டயாங் என்ன பண்ண போகிற? எதுக்கு இவங்க 4 பேரையும் எங்கேயும் கூட்டிகிட்டு வந்திருக்க? நீ தானே சொன்ன அவங்க 4 பேரையும் விட்டுடுறேன்னு. இங்கே பாரு, நான் இங்கே இருக்கிறேன், ஆனால் அவங்க 4 பேரையும் விட்டுரு டயாங். சொன்னந்தான் 4 பேரையும் விட்டுறேன்னு சொன்னேன், ஆனால் எனக்கு மூடில்லை. இப்போ இவங்க 4 பேரும் சாவ போகிறாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? இவங்க 4 பேரையும் நீ தான் உன் கையால் கொலை பண்ண போகிற. இது நான் கொலை பண்ண போகிறேனா?
இல்லை, நான் மாட்டேன். இங்கே பாரு, இந்த வேலையெல்லாம் என்னைய செய்ய சொல்லாத. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். இங்கே பாரு, நான் அவங்கள கொன்னனா கொடூரமாக கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி கொள்ளுவேன். ஆனால் நீ கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன், 2 புல்லட் தான், டக்குன்னு உயிர் போயிடும். என்னால் முடியாது டயம். ஒரு உயிரை கொலை பண்ண என்னால் முடியாது. தயவு செஞ்சு அவங்கள விட்டுட்டேன். நீயும் அவங்கள கொலை பண்ண வேணாம். அவங்கள இங்கேருந்து விட்டு என்னை இதை பண்ண சொல்லாத. நீயும் என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் பண்ணாத டயோங். ஹே ரோஸு, கடைசியாக கேட்குறேன், நீ கொலை பண்ணுறியா இல்லை நான் பண்ணட்டுமா? என்னால் பண்ண முடியாது டயோங். நீ என்ன பண்ணாலும் சரி, நான் அவங்கள கொலை பண்ண மாட்டேன். ஓ சரிடி, நீ கொலை பண்ண வேண்டாம். ஆனால் அவங்க டார்ச்சர் அனுபவிக்கிறத கண்ணால் பாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் நீயே ஆட்டோமேட்டிக்காக என் வழிக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த 2 பசங்களையும் போட்டு செம்மையாக அடிக்கிறான். அந்த பசங்க 2 பேரும் அப்படி கத்துறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டில் அவங்களோட சத்தம் அப்படி எக்கோ அடிக்குது. டயோங் 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 ப்ளீஸ் டயோங் டயோங் விட்டுரு டயோங். டயோங் அடிக்காத டயோங், என்னால் பார்க்க முடியல டயோங். ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற? நான் என் அப்பா அம்மா கிட்ட போகணும். தயவு செஞ்சு என்னை விட்டுரு டயோங். என்னால் இதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் செம்மையாக அழ ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த மாதிரி முரட்டுத்தனமாக அடிக்கிறதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ அதை கண்ணால் பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அவன் அடிக்கிறத பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை மூடி உட்காந்துருக்கீங்க. ஆனால் அவன் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னும் வெறித்தனமாக போட்டு அடிக்கிறான். ஒயன், நீ பார்க்குற வர இவனை இப்படி தான் அடிப்பேன். ஒழுங்கு மரியாதையாக பாரு. கண்ணை மூடினான்னு வையேன், இதை விட அடி டபுள் மடங்காக விடும். இல்லை, என்னால் இதை பார்க்க முடியல டயோங். டயோங் விட்டுரு டயோங். டயோங் ப்ளீஸ் டயோங், எனக்கு பயமாக இருக்கு டயோங். தயவு செஞ்சு அவங்கள அடிக்காத டயோங். அவனை நான் இப்படி அடிக்கக்கூடாதுன்னா அப்போ நீ அவனை கொலை பண்ணு. இல்லை, என்னால் முடியாது. நான் யாரையும் கொலை பண்ண மாட்டேன். அப்போ அவன் என் கையால் அடிபட்டு சாகிறத நல்லா பாரு அப்படின்ட்டு திரும்ப அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அப்படியே அந்த 2 பொண்ணுங்களில் டயாங்கோட எக்ஸ்ன்னு ஒரு பொண்ணு சொன்னால, அந்த பொண்ணு ரூபி, அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான். உங்களுக்கு ரூபியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் இந்த மேன்ஷனுக்குள்ளே வந்ததும் டயாங்கை பற்றி அவேர்னஸ் கொடுத்ததே அவ தான். டயோங் 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 ப்ளீஸ் டயோங், அவங்கள அடிக்காத டயோங். டயோங் ப்ளீஸ் டயோங். டயோங் விட்டுரு டயோங், எல்லாரையும் விட்டுரு. இங்கே பாரு, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத டயோங். நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். ஆனால் அவங்கள கொலை மட்டும் பண்ண சொல்லாத டயோங். அவங்கள அடிக்காத டயோங். அவங்க எல்லாருமே பாவம் டயோங். பாவமா? நீ பாத்தியாடி அவங்க எல்லாரும் பாவம்னு? இங்கே பாரு, அவங்க எந்த தப்புனாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க பண்ண தப்புக்காக ஒரு உயிரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறது இன்னும் தப்பு டயோங். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ இவங்க 4 பேரும் சாகணும். ஒன்று நீ ஷூட் பண்ணி கொள்ளு, இல்லை உன் கண்ணு முன்னாடி இவங்க அவ்வளோ பேரையும் அடிச்சே நான் கொல்லுவேன். நான் கொலை பண்ண மாட்டேன். நான் கொலை பண்ண மாட்டேன் டயோங். என்னால் முடியாது. சரிடி, நீ எடுத்த முடிவில் நீ இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கும்போது நான் எடுத்த முடிவில் நான் பிடிவாதமாக இருக்கிறது தப்பு இல்லைல்ல. நான் ஏன் ஸ்டைல்லே இவங்க 4 பேரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிடுறேன். நீ சும்மா டிவியில் ஷோ பார்க்குற மாதிரி இது எல்லாத்தையும் பாரு அப்படின்னு உங்ககிட்ட பேசிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து நைஃப் எடுத்து ரூபியோட சுண்டு விரல வெட்டிடுறான். இதை பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. டயோங் டயோங், நானே சுட்டு கொலை பண்ணிடுறேன் டயோங். இப்படி டார்ச்சர் பண்ணாத டயோங். ஹேய், என்ன சொன்ன? எனக்கு கேட்கல, திருப்பி சொல்லு. டயோங், அவங்க 4 பேரையும் நானே கொலை பண்ணிடுறேன் டயோங். நானே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறேன். இவங்களை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி கொலை பண்ணாத டயோங். அவங்க பாவம் டயோங். இதைத்தானே நான் முதல்ல சொன்னேன். சரி, எப்படியோ இப்போ ஒத்துக்கிட்டல, அது வர சந்தோஷம். இந்தா கண்ணை புடி அப்படின்னு அவன் பிஸ்டல் எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறான். இந்தா போட்டு தள்ளு. நீங்கள் அந்த பிஸ்டலை வாங்கிட்டு அங்கே இருந்த பசங்களில் ஜானை ஃபஸ்ட்டு ஏம் பண்ணுறீங்க. ஏய், ஏன்டி ஏன் இப்படி அழுற? நான் என்ன உன்னையா அடித்தேன்? அவங்கள தானே அடித்தேன். அதுக்கு நீ இப்படி அழுது இப்போ பாரு, உன்னால் மூச்சு கூட விட முடியல. இங்கே பார், ரொம்ப தேவங்காமல் ஸ்ட்ரைட்டாக ஏம் பண்ணி நெத்தி பொட்டிலே ஒரு ஷூட்.
அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ நீங்கள் அப்படியே கண்ணை மூடி ப்ரே பண்ணிட்டு அந்த பையனை ஷூட் பண்ண போறீங்க. டயாங் அப்படியே ஒரு ஸ்மிர்க்கோட உங்களை பார்க்குறான். ஆனால் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்கள் அப்படியே திரும்பி இப்போ டயாங்க கன் பாயிண்ட் பண்ணுறீங்க. என்னடா என்ன? நான் தான் சொன்னேன்ல, நான் சாதாரணமான பொண்ணு இல்லை, இந்த மாதிரி நான் பயப்பட மாட்டேன்னு. என்ன நீ பண்ணுற தப்புக்கு என்னையும் உனக்கு கூட்டாளியா சேர்க்குறியா? அவங்க எந்த தப்புனாலும் பண்ணிட்டு போட்டோம், ஆனால் அதுக்காக நீ அவங்கள கொலை பண்ணுவியா? ஒரு உயிரை எடுக்கிற உரிமையை உனக்கு யாருடா கொடுத்தா? ஒயன், தப்பு மேலே தப்பு பண்ணுற, கண்ணை கீழே போடு. நான் மாட்டேன். இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்ச கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்ட்டையும், சத்தியமாக சுட்டுருவேன். ஒயன், என்னைய கோவப்படுத்தாத, கண்ணை கீழே போடு. மாட்டேன். பின்னாடி போ, பின்னாடி போ. ஓகே ஓகே, கண்ணை ட்ரிகர் பண்ணிடாத, பின்னாடி போகிறேன் அப்படின்னு அவன் பேக்வர்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து உங்ககிட்ட வராமல் தள்ளி போகிறான். நீங்கள் அப்படியே ரூபி கிட்ட போகிறீங்க. பட் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு மேலே உங்களால் மூவ் பண்ண முடியல. உங்கள் 2 கையும் ஃப்ரண்ட்டில் ஹேண்ட்கஃப் போட்டு இருக்கு. ப்ளஸ் ஒரு லாங் மெட்டல் செயினில் அவன் கட்டி வச்சிருக்கனால ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரை தான் போக முடியுது. நீங்கள் நிற்கிறதுலேருந்து ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸ் தள்ளி ரூபி அண்ட் அவங்க ஃப்ரெண்ட் உட்காந்துருப்பாங்க. அக்கா அக்கா அக்கா, ஒன்றும் இல்லைக்கா. அக்கா, நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம். நீங்கள் முதல்ல வெளியே போங்க, நான் வெளியே வந்துடுறேன். ஒயன், இங்கே பாரு, எனக்காக நீ உன் லைஃப்பை கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாத. எனக்கு ஒன்றும் இல்லை, நீ அவன் சொன்ன மாதிரி எங்களை கொலை பண்ணிடு. நாங்களாச்சும் பரவாயில்ல, நீ இன்னும் வாழணும். அதனால தயவு செஞ்சு அவனை பகச்சிக்காத. இல்லைக்கா, இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் வெளியே போங்க. என் கையில் கன் இருக்க வர அவன் என்கிட்ட வரமாட்டான். நீங்கள் தப்பிச்சு வெளியே போங்க. 4 பேருமே ஓடுங்க, நான் எப்படியாச்சும் வெளியே வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயாங்க கன் பாயிண்டில் நிற்க வச்சுட்டு அவங்க 4 பேரையும் வெளியே அனுப்ப போகிறீங்க. அவங்க 4 பேரும் சரி ஓகே தப்பிச்சிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக வெளியே போகும்போது டயாங் உங்ககிட்ட ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப் வைக்கிறான். அப்போ நீங்கள் டயாங்க பார்த்துட்டு, டயோங், கிட்ட வராத, சுட்டுருவேன் டயோங். ஒயன், அவங்க உயிரோட இருக்கக்கூடாது ஒயன். நீ அவங்கள தப்பிக்க வைக்க பார்க்குற. கண்ணை கீழே போடு, கண்ணை கீழே போடு. இல்லை, கண்ணை கீழே போட மாட்டேன். நீ என்கிட்ட வந்த சுட்டுருவேன் டயோங். ரூபி அக்கா, நீங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்புங்க. அப்போ அவங்களும் அப்படியே எந்திரிச்சு நிற்க முடியாமல் நின்றுட்டு வெளியே போகலான்னு பார்க்கும்போது டயாங் உங்ககிட்ட வரனால நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம ட்ரிகர் பண்ணிடுறீங்க. அப்போ கன் லோடே பண்ணல, வெறும் கன் தான் கொடுத்துருக்கான். டயோங், கன் லோட் பண்ணலையா? அது எப்படி ஃபுல் லோடட் கன்னை உன் கையில் தூக்கி கொடுப்பானா? எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் சிபிசிஐடி வேலை பார்ப்பேன்னு. அதனால தான் கன்னை லோட் பண்ணாமல் உன் கையில் கொடுத்தேன். டயோங், இங்கே எல்லாரையும் விட்டுரு டயோங். எப்படி இவ்வளோ நேரம் அந்த கன்னை கையில் வச்சுட்டு அது எப்படி ஸ்கிரிப்டே இல்லாமல் நீ பாட்டிக்கு பேசுகிற? என்ன ஜான்சி ராணிக்கு ஒன்று விட்ட தங்கச்சின்னு நினப்பா? கிட்ட வராது டயோங், பயமாக இருக்கு டயோங் வேணாம் டயோங் ப்ளீஸ் டயோங், விட்டுரு டயோங். நானும் சரி போனா போதுன்னு பார்த்தா எப்படி அந்த எம்டி கன்னை வச்சுட்டு நீ என்கிட்ட அப்படி சண்டைக்கு வர? உன்கிட்ட மட்டும் லோடட் கன் கொடுத்துருந்தா என்னை போட்டு தள்ளிட்டு இந்நேரம் எல்லாரும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிருப்பீங்கள்ல. இல்லை டயோங் கிட்ட வராத டயோங் பயமாக இருக்கு. வேணாம் டயோங், ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் டயோங், மன்னிச்சு விட்டுரு டயோங் பயமாக இருக்கு டயோங். அவன் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு அங்கே இருக்க வாலில் அவனோட 2 கைக்கும் நடுவில் உங்களை லாக் பண்ணிடுறான். அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் முடியை ஸ்மெல் பண்ணுறான். இப்போ அப்படியே உங்கள் காது கிட்ட வந்துட்டு, ரோஸு, என்னோட சுண்டு விரல் சைஸ் தான் உன் மூளையே இருக்கும். அந்த மூளைக்கிட்ட சொல்லி வை, இனிமேல் நீ என்ன பண்ணாலும் இங்கேருந்து தப்பிக்க முடியாது. நான் இந்த காட்டோட ராஜா, நீ இந்த ராஜாவோட ரோஜா. இதையும் மீறி நீ தப்பிச்சு போகணும்னு நினச்சனா தாராளமாக போ பேபி கேர்ள். ஆனால் இந்த காட்டு எல்லையை உன்னால் தாண்டவே முடியாது. இங்கே இருக்கிற யானை, புலி, சிங்கம், கரடி, ஓநாய் இது எல்லாமே என்னோட கூட்டாளி தான். நீ இங்கேருந்து எவ்வளோ தூரம் தப்பிச்சு போனாலும் உன்னை தூக்கிட்டு வந்து என் கையில் கொடுக்கும். விட்டுரு டயோங், தயவு செஞ்சு என்னை கொலை பண்ணிடாத டயோங். செல்லம்,
உன்னையெல்லாம் கொலை பண்ண மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, இந்த ராஜாவோட ரோஜா நீ. அதனால நீ எப்போவுமே இங்கே ராணி மாதிரி இருக்கலாம். இந்த 4 கழுசடை இருக்குல்ல, இது 4 தான் இப்போ சாவ போகுது. சரி செல்லம், வா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் எல்லாரையும் டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஏன்னா என் தம்பி ரொம்ப நேரம் பசியில் வெயிட் பண்ணுறான் இதுகளோட கறிக்காக. இல்லை டேங் விட்டுரு டேங் ப்ளீஸ், என்னால் கொலை பண்ண முடியாது டேங், என்னை விட்டுரு டேங். ஐயோ சரி, கெஞ்சிட்டே இருக்காத, பாவமாக இருக்கு. வா, நான் உனக்கு எப்படி ஷூட் பண்ணணும்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள டேர்ன் பண்ணி அவங்க 4 பேரையும் பார்த்து ஏம் பண்ணி நிற்கிற மாதிரி நிற்க வைக்கிறான். இப்போ அப்படியே அவனோட பாக்கெட்ல இருந்து புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த கன்னில் லோட் பண்ணிட்டு அந்த கன்னை அவங்கள பிடிக்க வைக்கிறான். நீங்கள் அந்த கன்னை பிடிக்க கூட மாட்டேங்கிறீங்க. உங்கள் கைக்கு மேலே அவன் கையை வச்சு உங்களுக்கு பின்னாடி நின்று ஷூட் பண்ண சொல்லித்தர மாதிரி நிற்கிறான். ரோஸு, நல்லா பாரு, கன்னை பிடிக்கும்போது நல்லா ஸ்டேபிளாக பிடிக்கணும். அப்போ தான் நீ பிடிச்சிருந்த தெரியுமா, கை நடுக்கத்தோட. அப்பெல்லாம் பிடிக்கக்கூடாது. நம்ம கையில் கன் இருக்குது, யாரன்னாலும் அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட வெப்பனை கையில் வச்சுருக்கும் போது கை கால்லாம் நடுங்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ கவனி, புல்லட் எல்லாம் லோட் பண்ணிட்டேன். இதை கரெக்டாக கிளாக் பண்ணி ஷூட் பண்ண வேண்டியதுதான். இதோ இப்படி தான் கிளாக் பண்ணணும். ப்ளீஸ் டேங், அவங்கள சுற்றாத டேங் விட்டுரு டேங் பாவம் டேங் ஷூட் பண்ணிடாத டேங். அப்போ அவன் விரலை வச்சு அவன் காதை லைட்டாக ஷேக் பண்ணிட்டு, இங்கே பாரு, கெஞ்சிட்டே இருக்காத. நீ என்ன கெஞ்சினாலும் அவங்க யாரையும் நான் விட போகிறதில்ல. ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் அண்ட் ஏம். விட்டுட்டேன். ரோஸு, டென்ஷன் ஆக்காத. நான் இன்னும் டேப்லெட் கூட எடுத்துக்கல. கோபம் வந்துச்சுன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். பேசாமல் ஷூட் பண்ணிட்டேன்னா நிம்மதியாக நீயும் நானும் இருக்கலாம். இப்படி அழுதுகிட்டே இருக்க டைம் போயிட்டே இருக்கு. டைம் போக போக எனக்கு செம்ம வெறி ஆகுது. அதுக்கப்புறம் நைட்டு நீ என்ன கெஞ்சினாலும் நான் உன்னை விட மாட்டேன். அவங்க எல்லாரும் பாவம் டேங், அவங்களுக்கு என் அக்கா வயசு தான் டேங் இருக்கும். டேங் விட்டுரு டேங். அப்போ அவன் செம கடுப்பாயிட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணுறான். அவன் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் நிமிர்ந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. ஒன்ஸ் அது ப்ரெஸ் ஆனதும் அந்த சவுண்டு கேட்டதும் நீங்கள் பயத்தில் கண்ணை இறுக்கமாக மூடியிருப்பீங்க. இப்போ அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ரூபி கீழே விழுந்து கிடக்குறா. அவளோட நெத்தியில இந்த புல்லட் இறங்கி அவ இறந்து கிடக்குறா. அக்கா. அக்காவா? ஏய், அவனா உன் கூடயா பிறந்தா? அக்கா தங்கச்சின்னு உறவு கொண்டாடிட்டு இருக்க. செல்லம், இதுக்கே அழுதுட்டு இருந்தா எப்படி? வா, அடுத்த ஒருத்தனை போட்டு தள்ளுவோம். ப்ளீஸ் விட்டுட்டேன், வேணாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கட்டும், விட்டுட்டேன். ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. உனக்கு ஷூட் பண்ண சொல்லித்தர நான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? அவங்க யாருமே வாழ்கிறதுக்கு டிசர்வ்டு கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. வா, எந்திரி. நீங்கள் ரூபி இறந்ததை பார்த்ததும் அப்படியே கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ உங்களை அவன் கையை பிடிச்சி எழுப்பி போன டைம் மாதிரியே உங்களுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு அந்த பிஸ்டலை பிடிக்க வைக்கிறான். ரோஸு, அதே மாதிரி திருப்பி கிளாக் பண்ணி ஷூட் பண்ணிடு. நான் மாட்டேன் டேங். என்னால் திரும்பி இன்னொரு கொலை பண்ண முடியாது. நான் மாட்டேன். நீ என்னடி ஷூட் பண்ணுறது? வா, நான் உன்னை ஷூட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த கன்னில் திருப்பி உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு அந்த பிஸ்டலை கிளாக் பண்ணி ஷூட் பண்ணுறான். ஏன் டேங், திருப்பியும் 2வது கொலை என் கையாலே பண்ண வச்சுட்டு. ரோஸு, 2வது கொலை மட்டும் இல்லை, 3வது கொலையும் நீ தான் பண்ண போற. பாரு ஏன் பண்ணு அப்படின்னு திருப்பி உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிற்க வச்சு 3வது பர்சனை ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரிகர் பண்ணுறான். 3 பீஸ் முடிஞ்சிச்சு. வா, கடைசி ஃபைனல். இதோ கடைசி இருக்கான்ல, இந்த எச்ச நாயெல்லாம் ஒரு புல்லட்டில் கொல்லக்கூடாது. ரோஸு, அழாமல் ஷூட் பண்ணு. இவன் சாகும்போது நீ அழக்கூடாது, சிரிச்சுட்டே ஷூட் பண்ணணும். உங்களுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. இந்த கன் சவுண்ட், அவங்க கதறின சவுண்ட், நீங்கள் அவன்கிட்ட அழுதது
இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு விஷன் கொஞ்சம் கொஞ்சமா பிளர் ஆகுது. ஆனா அவன் உங்களை விடவே மாட்டேங்கிறான். நீங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கையை முன்னாடி கொண்டு வந்து உங்க வெயிஸ்டோட சேர்த்து டைட்டா பிடிச்சிட்டு இன்னொரு கையை வச்சு அந்த பிஸ்டலை உங்களை பிடிக்க வைக்கிறான். டேயோங், எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்னை விட்டுரு டேயோங், ப்ளீஸ் டேயோங், என்னால் முடியல டேயோங். ஏய் மயங்கிராத. லாஸ்ட்டு இவனை மட்டும் போட்டு தள்ளிட்டு நீ மயங்கிப்போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. டேயோங், டேயோங் முடியல, வேணாம் டேயோங், விட்டுரு டேயோங். அவன் அப்படியே உங்க வெயிஸ்டோட உங்களை டைட்டா பிடிச்சிட்டு உங்க இன்னொரு கையை பிஸ்டல்ல பிடிக்க வச்சுட்டு உங்க ஃபிங்கரை அந்த ட்ரிகர் மேல ப்ரெஸ் பண்ற மாதிரி வச்சுட்டு இப்போ ப்ரெஸ் பண்றான். ஜான், I'll meet you soon in hell. Goodbye. அவன் ஷூட் பண்ணி முடிக்கவும் நீங்க அவன் கையிலேயே மயங்கி விழுந்துடுறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். உன் நிலைமைய நினச்சா எனக்கே பாவமாக இருக்கு வயன். எவன்கிட்ட இருந்தோ தப்பிக்கிறதுக்காக என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட பத்தியா? என்ன செய்யறது, உன் பேட் லக். இப்படி ஒரு டெவில் கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. இனி ஆயுசுக்கும் என் கூட இந்த காட்டுக்குள்ளே தான் நீ வாழ போகிற. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கே மயங்கி விழுந்துட்டா எப்படி? இன்னும் உனக்கு நான் நிறையா சொல்லித்தர வேண்டியது இருக்குது. ஏன்னா நீ ரொம்ப அப்பாவியாக இருக்க. இந்த உலகம் அப்படி கிடையாது. அப்பாவியாக இருந்த என்ன இவ்வளோ பெரிய கொலைகாரனாக மாற்றிட்டு, அதே மாதிரி நீயும் அப்பாவியாக இருந்து எல்லாருக்கும் பாவம் பார்த்தனா கடைசி உன்னையும் சைக்கோவாக மாற்றிடுவாங்க. அதனால் கொஞ்சம் ரகடாகவே இரு மாமன் மாதிரி. அதான் உனக்கு நல்லது. இப்போ பிரச்சனை இல்லை, இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம், அதான் பயந்து மயங்கிட்ட. மயக்கத்துலேருந்து எந்திரி, உன்னை வேற மாதிரி வயனா நான் மாற்றி காட்டுறேன். இன்னைக்கு ரொம்ப நேரம் காட்டில் அலைஞ்சிருப்ப, கை கால்லாம் வலிக்கும். வா, மாமன் உனக்கு கை கால்லாம் பிடிச்சி விட்டு உன்னை நல்லா தூங்க வைக்கிறேன் அப்படின்னு உங்க ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்ணிட்டு உங்களை தோல்ல தூக்கி போட்டுட்டு, டேய் தம்பி, தம்பி. தூங்கிட்டான் போல. அப்போதே இதுக்கு நாளையும் கறியாக்கி என் தம்பிக்கு போட்டிருந்தா சாப்பிட்டு தூங்கியிருப்பான். சரி, இவ்வளோ ரூமில் படுக்க வச்சுட்டு தம்பிக்கு வந்து சாப்பாடை போடுவோம் அப்படின்னு தோல்ல இருக்க உங்களை அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் போர்த்தி விட்டுட்டு அப்படியே அவன் ரூம்ல இருக்க ஒரு பெரிய நைஃபை எடுத்துட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு தான் வரான். அங்க செத்து போய் கிடக்கிற 4 டெட் பாடியும் எடுத்து துண்டு துண்டு துண்டா வெட்டுறான். அதுல எலும்பு இருக்க சில பீஸை மட்டும் எடுத்து ஒரு தட்டுல வச்சுட்டு, அப்ப கரெக்டா அந்த நாயும் அங்க வந்து நிக்குது. இந்தா சாப்பிடு, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான மனுஷங்கறி. ரொம்ப நாள் ஆசைப்பட்டியே, இன்னைக்கு உனக்கு மாட்டியிருக்கு வேட்டை, சாப்பிடு. அதுவும் வேக வேகமா அந்த போன் பீஸ் எல்லாம் செம்மையா சாப்பிடுது. இப்ப அப்படியே மிச்சம் இருக்க பீஸ் எல்லாம் ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு அவனோட ஜீப் எடுத்துட்டு அந்த மேன்ஷனை விட்டு வெளியே போறான். இந்த காட்டோட சென்டர் பிளேஸ்ல வந்து நின்னுட்டு அந்த பேக் எடுத்து வெளியே வைக்கிறான். என்னுடன் பிறவா சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, உங்களோட பாசமான டயாங் வந்திருக்கேன். உங்க எல்லாருக்காகவும் மனுஷனை வெட்டி கொலை பண்ணி கறியா கொண்டிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். அப்போ உங்க வரிசையா ஒவ்வொரு அனிமலோட சவுண்ட் கேக்குது. அடடே, ஃபர்ஸ்ட் நம்ம கரடியா? வாங்க வாங்க, உங்களுக்கும் இருக்கு, வந்து சாப்பிடுங்க. அப்போ அந்த கரடியும் அப்படியே அவன் கிட்ட வந்துட்டு அந்த கறியை சாப்பிடுது. அவன் அந்த கரடியை தடவி கொடுத்துட்டு, என்னப்பா மித்த யாரும் வரமாட்டீங்களா என்ன? சீக்கிரம் வாங்க, அப்புறம் காலியா போயிடும். அப்படியே எல்லா அனிமல்ஸும் டயாங்க சுத்தி நிக்குது. ஆனா டயாங் கிட்ட கொஞ்சம் கூட பயம் இல்ல. அவன் பாட்டிக்கு கேஷுவலா ராஜா மாதிரி நிக்கிறான். வாங்க, ஏன் எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க, உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட போனட்ல ஏறி உட்காடுறான். அப்படியே கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு, பல நேரங்கள்ல மனுஷங்களை விட காட்டு ஜீவராசிகளா இருக்க உங்களை ரொம்ப நல்லவங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க யாரையும் ஏமாத்த மாட்டீங்க, துரோகம் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு யாராச்சும் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாலோ இல்லை அன்பு காட்டினாலோ அதை மறக்க மாட்டீங்க. ஏன்னா நான் முதலா இந்த காட்டுக்குள்ளே வரும்போது உங்கள் எல்லாரையும் பார்த்து பயந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நீங்கள் இந்த வெளி உலகத்தில் இருக்க மனுஷங்களை விட எவ்வளவோ உயர்ந்தவங்கன்னு. எப்போவுமே வெளியே இருக்க மனுஷங்க நம்மளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க.
பொய் சொல்லுவாங்க, துரோகம் செய்வாங்க. அதெல்லாம் இப்போ சாதாரணமாக ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் தேவைக்காகத்தான் வாழ்கிறீங்க. ஆனால் வெளி உலகத்தில் இருக்க மனுஷங்க மற்றவங்கள காயப்படுத்தி அதை வாழ்க்கையாக வாழ்கிறாங்க. இப்போ வெளி உலகத்துலேருந்து இந்த காட்டுக்குள்ளே வந்த எல்லாருக்கும் என்னைய பார்க்கும்போது மிருகமாக தான் தெரியும். ஆனால் காட்டுக்குள்ளேயே வாழ்கிற நம்மளுக்கு தானே தெரியும் வெளி உலகத்தில் இருக்க மனுஷங்க தான் மிருகமாக இருக்காங்கன்னு. அது கூட இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் வெளி உலகத்திலிருந்து இந்த காட்டுக்குள்ளே ஒருத்தி வந்திருக்கா. கொஞ்சம் கூட கெட்ட எண்ணம் இல்லாமல் நம்ம சுயநலத்துக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காம ரொம்ப பியூராக வாழ்கிற ஒரு பொண்ணு. இதோ நம்ம வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்கா. ஒரு நாள் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் நான் அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அவள் கொஞ்சம் பயப்படுவா. உங்கள் எல்லாரையும் மொத்தமாக பார்த்தானா பயத்தில் திரும்பி மயக்கம் போட்டு விழுந்துருவா. உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போக மட்டும் நான் வரல. அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன். என்னை எப்படி இந்த காட்டோட ராஜாவாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி அவள் இந்த காட்டோட ராணி, என்னோட பொண்டாட்டி. எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பீங்களோ, என்னை எவ்வளோ பாதுகாப்பாக இந்த காட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி அவளை நீங்கள் பார்த்துக்கணும். வெளி உலகம் தெரியாமல் வளர்ந்த பொண்ணு. இந்த உலகம் எவ்வளோ கொடூரம்னு கொஞ்சம் கூட தெரியாமல் வெகுளியாக இருக்கிற பொண்ணு. இனிமேல் நீங்கள் தான் அவளுக்கு கூட இருந்து அவளை சேஃபாக பார்த்துக்கணும். நான் இருக்கிற டைம் நான் அவளை பார்த்துப்பேன். ஒரு வேளை நான் இல்லாமல் போனால் நீங்கள் தான் அவளை பார்த்துக்கணும். என்ன எல்லாருக்கும் புரிஞ்சுதில்ல? இது போதும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இல்லைன்னாலும் நீங்கள் எல்லாரும் என் ஒயனை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பீங்க. சரி, சாப்பிட்டு சீக்கிரம் போய் தூங்குங்க. நானும் இப்போ மேன்ஷன் போகணும். முன்னாடி தனியாக தான் இருந்தேன். அதனால் உங்கள் கூடயே சேர்ந்து இருந்துட்டு எப்போ தோணுதோ அப்பப்போ வீட்டுக்கு போவேன். ஆனால் இனி அப்படி இருக்க முடியாதுல்ல. என்னோட ரோஜா அங்கே வெயிட்டிங். அதனால் இந்த ராஜா இப்போ கிளம்புறேன் அப்படிங்க ஒரு சிரிப்போட அந்த ஜீப்குள்ளே ஏறிட்டு அந்த ஜீப்பை டிரைவ் பண்ணி மேன்ஷனுக்கு போகிறான். ஓகேடா ஆர்மீஸ், இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒன் ஷாட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுவரை இதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி கேட்குறேன். நெக்ஸ்ட் மந்த் என்னோட பர்த்டே வருது. என் பர்த்டேக்குள்ளே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம சேனலை உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பட் ஒன்லி இஃப் யூ விஷ். உங்களுக்கு நம்ம சேனல் வர்த்தாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா, மித்தவங்க கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின், உங்களுக்கு கமெண்ட்டில் பேச கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஓகேடா செல்லக்குட்டீஸ், எல்லாரும் சேஃபாக இருங்க. மீட் யூ ஆல் சூன் இன் an upcoming video. Until then, tata bye bye armies, ishki all.